வணக்கம். நான் இன்றைக்கி பழம் பூரி செய்யலான்னு இருந்தேன். அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மைதா 1 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை சலித்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கலாம். டீஸ்பூன் சால்ட். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் பவுடராக போடுறேன். சுகர் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 250 ml கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊறட்டும். நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை நமக்கு இஷ்டமானபடி, உங்களுக்கு ஃபிங்கர் டைப்பில் வேணா ஃபிங்கர் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை பெருசாக நமக்கு ஷாப்பில் எல்லாம் கிடைக்கலாம். அப்படின்னாலும் நீங்கள் இதை நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி உரித்து எடுத்துருங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக தாங்க போடுறேன். கடையில் வந்து ஃபுல்லாக பெருசாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. கொஞ்சம் தடிமனாகவே போட்டுக்கோங்க. இதை நான் இப்படி ஃபிங்கர் டைப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. அதை நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தாங்க பழம்புரி அந்த இது செஞ்சேன். மீதியை பொடிசாக கட் பண்ணி அதை நான் போண்டாவாக சேர்த்து போட்டுக்கிட்டேன். அப்போ அந்த போண்டா கரைச்சிக்கோங்க, தண்ணியாக கரைக்காதீங்க. இப்போ நான் இந்த பனானா வாங்க பொடிசாக கட் பண்ணி இப்போ போண்டாவை நான் போடுறேன். அதில் ஒரு முட்டை மட்டும் ஊற்றினீங்கன்னா போண்டா நல்லா சூப்பராக வருங்க. அதையும் பார்த்துக்கலாம். நான் இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கு இல்லையா பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது. இதை நான் போண்டாவாக போட்டு முடிச்சு எடுத்துட்டேங்க. பழம்பொரி செஞ்சேன், அதில் போண்டாவாக போட்டுடலான்னு இன்னொரு டிஷ்ஷாக மாற்றி செஞ்சாச்சு. இதில் நான் முட்டை கலந்துக்கிட்டேங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் முட்டை கலந்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என் வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பழம்புரி போட்டேங்க. இது அதை பொடிசாக நறுக்கி இது பண்ணி போண்டாவை போட்டுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.